வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போகிறேன். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஜெபிக்கிற போது கர்த்தர் ஒரு வார்த்தை என்னோடு இடைப்பட்டார். பந்தய பொருளை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அநேகர் ஆவியில ஆரம்பிச்சு சரீரத்துல முடிச்சிருக்கிறாங்க. அநேகர் சரீரத்துல ஆரம்பிச்சு ஆவியில ஆச்சரியமா அற்புதமா கர்த்தருக்கு மகிமையா முடிச்சிருக்கிறாங்க. அன்று விரும்புகிற ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா பரவாயில்ல, தேவ சமூகத்துல கேட்டு கற்றுக்கொண்டு தொடர்ந்து தேவனுக்கு பிரியமானபடி வாழும். ஒருவேளை நீங்க நன்றாய் கற்றுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை வெளிப்படுத்தட்டும். உங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகடை கொடுக்கட்டும். ஆனா ஒரு சில எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது போலவே பேசிவிட்டு தங்கள் கிரியையிலே கற்றுக்கொள்ளாதவர்களை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனாலே நமக்கென்று கர்த்தர் ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒரு அற்புதமாய் கர்த்தர் நடத்த உதவி செய்கிறார். ஆனா அந்த பந்தய பொருளை கர்த்தர் நம்ம எதற்காய் அழைச்சாரோ அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சை யாருக்கும் வரமாட்டேங்குது. அதை குறிச்சு ஒரு பாரமும் இல்லை. அதனாலதான் ஆண்டு சொல்ற, நீ ஆதியில வச்சிருந்த அந்த அன்பு இப்ப இல்லை. அந்த பந்தய பொருளுக்காக நீ எவ்வளவு ஆசைப்பட்ட, எவ்வளவு விரும்பின, எத்தனை பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்ப. பட் இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நேரம் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட நீங்க வேதத்தை வச்சிருப்பீங்கன்னா பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க என்னோட திருப்பிக் கொள்ளலாம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்தவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நான் திரும்ப வாசிக்கிறேன், கவனிக்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்தவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறவங்க தேவன் இங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயத்தோட வாழ்வாங்க. தேவன் இங்க பெரியவராய் இருக்கிற போது தன்னை யாரும் பெரியவரா காட்டிக்கொள்ள மாட்டாங்க. தேவன் இங்க இருக்கிறார்னு அஞ்சி நடக்கிறவங்க எந்த முடிவை எடுத்தாலும் தேவனத்துல கேட்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு செயல்படுவாங்க. ஆமென். சொன்ன காரியத்தை கொஞ்சம் நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவங்க, தேவன் இங்க இருக்கிறாருப்பா, என் சத்தத்தை கேட்கிறார், நான் என்ன செய்யறேன்னு பாக்குறார், என் நினைவை அறிகிறார், அதனால தேவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன்னு அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோட வாழ்வான். அப்ப தேவன் இங்க இருக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரியவர். அந்த பெரியவருக்கு முன்னாடி என்ன நான் பெரியவரா காட்டிக்கொள்ள கூடாது. அப்ப எப்பவும் தேவனுக்கு பயப்படுகிறவங்க தன்னை தாழ்த்தி கொள்ள ஆயத்தமா இருப்பாங்க. தேவன் இங்க இருக்கிறார்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் தேவன்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யட்டுமா, ஆண்டவரே இங்க போகட்டுமா, இந்த காரியத்துக்காக யார்கிட்ட கேட்கட்டும், இந்த தேவைக்காக யார்கிட்ட கேட்கட்டும், ஜெபித்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு தேவனோடு நல்ல ஒரு உறவிலே வளர கர்த்தர் உதவி செய்வார். நீங்க இப்படி செய்ய ஆயத்தம்னா உங்க பந்தய பொருளை உங்களுக்கு இதுதான் கட்டாயம் தெரிஞ்சு. அநேக வேத பகுதிகள், முதிர்ந்த தேவ ஊழியர்கள் எது ரொம்ப கொடிதான பாவம்னு சொல்றாங்கன்னா தேவனை விட்டு விலகுகிறது. சோ தேவனை விட்டு விலகிட்டாலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்காது, சொன்ன எந்த விதமான நன்மைகளும் இருக்காது. ஆகையினால முக்கியமான ஒண்ணு, தேவனுக்கு அஞ்சி நடக்கிறீர்களா அல்லது தேவனுக்கு முன்பாக மிஞ்சி நடக்கிறீர்களா என்பதுதான்
இன்றைய செய்தியின் தலைப்பு. தேவனுக்கு அஞ்சி நடக்கிறீர்களா அல்ல தேவனுக்கு முன்பாக மிஞ்சி நடக்கிறீர்களா என்பதுதான் இன்றைய தேவ செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு அஞ்சி நடக்கிற ஒரு சிலரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க கவனிங்க. ஒரு தேவ மனுஷன் அப்படி சொன்னாரு, சூரியன் பல ஆண்டு காலம் பழசு, ஆனா இன்றைக்கும் அதனுடைய வெப்பம் குறையல. வேதாகமம் ரொம்ப பழசு. அடிக்கடி கேட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு யாரும் பழசா நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய ஜீவனை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். தேவ பிரசன்னத்தோடு சொல்லுங்க ஆமென். நீங்க விசுவாசிக்கிற போது இருந்து இன்னும் ஜீவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்ப தேவனுக்கு அஞ்சி நடக்கிற இந்த சம்பவமா எங்களுக்கு தெரியும். அப்படி ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நீங்கள் அஞ்சி நடக்கிறீர்களா இல்ல மிஞ்சி நடக்கிறீர்களா? அஞ்சி நடக்கிற ஒரு 2-3 பேரை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆபிரகாம். அவனுக்கு என்ன குறைவா இல்லை. அவனுடைய வேலைக்காரன் இப்படி சொல்லுகிறார், என்னுடைய எஜமானுடைய ஆசீர்வாதத்துல பூமி தாங்க கூடாததா இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் பெருசா நினைக்கிற பணம் அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட அவ்வளவு நிறைய இருந்துச்சு. வேலையாட்கள் எல்லாம் ஒன்றிலும் குறைவில்லை. மகனும் கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஆனா அடுத்த ஆண்டுடைய வார்த்தை, ஒரு தீர்மானங்கள், திட்டங்கள், உன்னை இப்படி இதை விட இன்னும் நான் ஆசீர்வதிக்க நீ ஆயத்தமா இருக்கியா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பந்தய பொருளை வச்சு கர்த்தர் அவனை அழைச்சார். மோரிய மலைக்கு வந்துரு, உனக்கு அங்க ஒரு பந்தய பொருள் இருக்கு, நீ அதை பெற்று கொண்டேன்னா வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னார். இல்ல ஆண்டவர், எனக்கு இந்த நிலைமைய போதும், நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒரு தேவை இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க விசுவாசத்துல நீங்க இன்னும் வளரணும். கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறதுல இன்னும் நீங்க வளரணும். போதும், நாங்க நல்லா இருக்கோம், ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா வாழ்றோம்னா உள்ளவனுக்கு திரும்ப இன்னும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தான், இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு தான். யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவாய் என்னோட இடைப்படுதல் நான் உணர்கிறேன். உங்களுக்கு தான். எஸ், தேவநாம மகிமைப்படுவதாக. போதுமான அளவுக்கு இடத்துல ஒரு சில ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனாலும் நான் இதுக்கப்புறமும் அந்த அஞ்சி நடக்கணுமான்னு கேட்டா, அஞ்சி நடந்து பாருங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் ஒரு படி உயர கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாவற்றையும் அவனுக்கு இருந்தும் கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வேற எதையும் பெருசா நினைக்கல. அண்டர்லைன் பண்ணுங்க, வேற எதையும் ஆபிரகாம் பெருசா நினைக்கல. இதுக்கு பதில் இன்னொன்னா, இல்ல இதற்கு பதிலா வேற ஏதாவது செய்யட்டுமா, அப்படி ஒரு வார்த்தை கேட்கல. எல்லாம் செய்யக்கூடிய நிலைமையில ஆபிரகாம் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அஞ்சி நடக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை விட வேற எதுவும் அவனுக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு எப்படி? ஆமென். எல்லாம் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் அஞ்சி நடக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்ல இத கொடுத்து சரி பண்ணிடலாம், இந்த காரியத்துக்கு இன்னொன்னு செய்து சரி பண்ணிடலான்னு நம்முடைய ஆஸ்திகள்ல கர்த்தருடைய வார்த்தைய குற்றப்படுத்திடக்கூடாது. புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம். வேற ஏதாவது ஒண்ணு செஞ்சு பரவாயில்ல ஆண்டவரே, இதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே செயல்பட அஞ்சி நடக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் பிள்ளைகளை பந்தய பொருளுக்கு நேராக கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் பிள்ளைகளை இன்னைக்கு அநேக இடங்கள்ல பார்க்க முடியல. வேலை இந்த செய்தியை கேட்கிற உங்கள் நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் கடந்து போவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதாக.
எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என்கிட்ட இருக்கிறத விட கர்த்தருடைய வார்த்தையை நான் பெருசா நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி அஞ்சி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிய வெளிச்சத்துல உங்களை நடத்துகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் வெகு சீக்கிரத்துல கர்த்தர் மாற உதவி செய்வார். ஒரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். சீக்கிரம் ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒன்று, ஆபிரகாமை போல எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைய பயத்தோடு அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்குமானா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஈசாக்கை அல்ல, நல்ல ஆட்டுக்கடாவை அங்கே பலியிட்டு மறுபடியும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டு சொல்லுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டு அப்படி பார்த்து சொல்ல முடியும்? ரைட், நீ கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட விசுவாசத்திலே கர்த்தருடைய சார்ந்து நிற்கிற அந்த வாழ்க்கையில வளர கர்த்தர் உதவி செய்வாராம். இதே மிஞ்சி நடக்கிற ஒரு வாழ்க்கை. சவுல் எல்லாவற்றையும் ஆண்டவர் சாலமன் மூலமா அதை அழிச்சிடும், அங்கிருந்து ஒண்ணு கூட நீ கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒரு சில நல்லவைகளை எடுத்து வைத்துக் கொண்டான். சாமுவேல் பலி செலுத்த வருகிறது, ஐயா எல்லாம் நான் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சில சத்தம் கேட்கிறது, என்னன்னு கேட்கும்போதுதான் ஐயா இதெல்லாம் பலியிட வேணும், நல்லதா இருந்துச்சு, அதனால இங்க கொண்டு வந்தேன். நண்பு தெய்வ பிள்ளைகளை, மிஞ்சி நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கீழ்ப்படிவோமே தவிர, நல்லா இருக்கு அதனால உள்ள கொண்டு வச்சுக்கிறேன் வேண்டாம். ஒரு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லாத செய்யாத, சொல்லாத செய்ய சொல்லாத எதையும் தயவு செய்து நீங்க ஏற்றுக்கொள்ளாது. ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் செய்ய சொல்லாத ஒன்றை செய்வீர்களே ஆனால் அது பிசாசு தனங்களுக்கு அடுத்ததாய் போயிடும். பிளீஸ், அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில பெரிய தடையா மாறிடும். அதை நீங்க உணர்ந்து ஆண்டவர்கிட்ட உடைஞ்ச, ஆண்டவரே நீங்க சொல்லாத ஒண்ண நான் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு நீங்க கேட்கிற வரைக்கும் அது உங்களை பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்க ஆண்டவரை விட்டோம், எங்க நம்ம மிஞ்சி நடந்தோம்னு ஒருவேளை உங்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே நாங்க தவறு செஞ்சுட்டோம், நீங்க சொல்லாததை நான் சொல்லிட்டேன், நீங்க செய்ய சொல்லாததை நான் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு நீங்க கேட்டா, ஒருவேளை இன்றைக்கு அந்த தடைகளை மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. மிஞ்சி நடக்கிற கூட்டம் அதிகம்பா, அதிகம். வாலிப தம்பி தங்கச்சி, மிஞ்சி நடக்கிற கூட்டம், அதோட நீ சேராத. வாழ்க்கைய பால் கடிச்சு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. இதை பார்க்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உனக்கு தான் சொல்றார், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோ. நல்ல ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவங்களோட நீ வாழ கத்துக்கோ. சரியா சபைக்கு போக கத்துக்கோ. கூடுமானா கர்த்தருடைய வேதத்தை நல்ல ருசிச்சு தியானிக்க பழகிக்கோ. இந்த வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கும் எழும்பி கட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி நடக்கிற வாழ்க்கை வேண்டாயா. சவுல பார்த்து இவனை ஏன் நான் அபிஷேகம் பண்ணணும்னு கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினாரோன்னு அவ்வளவு மனஸ்தாபப்பட்டார். சாமுவேல் மறுபடியும் அவனுக்காக போய் செபிக்கிற போது கர்த்தர் சொன்னாராம், நான் தள்ளின சவுலுக்காக நீ திரும்ப இனிமே ஜெபம் பண்ணாத. என் அன்பு தெய்வ பிள்ளையை அதை கேட்கிற ஒவ்வொருவரும், கர்த்தர் சொல்லாத எதையும் நீங்கள் செய்யாதிருங்கள். வேதத்திலே சொல்லாத எதையும் நீங்கள் செய்யாதிருங்கள். மிஞ்சி நடக்காதீங்க. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர் தான். விரிவான பாதைக்கு போகிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற பாதையை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான். எத்தனை பேர் அந்த சிலரா? மிஞ்சி நடக்க மாட்டேன்ப்பா, அஞ்சி நடக்கிறேன். ஏன்னா எனக்கு உண்டான பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்கள் ஆயத்தமா இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மை இன்னும்
ஒரு படி அதிகமாய் கத்தர் கொடுக்க கத்தர் உதவி செய்வாரா. இரண்டாவது, அஞ்சி நடந்த ஞான வேதத்துல அநேகர் இருக்கிறார்கள், அஞ்சி நடந்தவங்க. அதுல ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் வேதத்துல வாசிக்கிறோம். ஜெபிக்கும்படி 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறார். ஒருவன் மற்றொருவன் மேலே குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். மற்றொருவனும் அது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பாவியாகி என்னில் கிருபையாயிரும் என்று சொல்லி தேவனுக்கு அஞ்சினதினாலே தன்னுடைய முகத்தை ஏறெடுக்க துணியாமல் அஞ்சி சொன்னான், என் மேல கிருபையாயிருங்கப்பா. அவங்க ஏதாவது பேசிட்டோம், பரவாயில்ல, நான் உங்களுக்கு பயப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்க கிருபைய, உங்க நினைவை, உங்க செய்கையை என் மேல வைங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தருக்கு பயந்தவங்க கர்த்தரை உடனே சார்ந்து கொள்ள தெரியணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எதிர்த்து பேச, தேவையில்லாத காரியங்களை நினைக்க, பிளீஸ் அந்த வைராக்கிய குணங்களை எடுத்து போட்டு, அந்த சண்டைகள் பழி தீர்க்கிற குணத்தை எடுத்து போட்டு, பாவிதான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. வேதத்துல புதிய ஏற்பாட்டுல அதிகமான புத்தகங்களை எழுதின பவுல் பாவியிலும் பிரதான பாவி என்று தன்னை தாழ்த்தி கொள்ள முடியும். ஆண்டுடைய மகத்துவங்களை, சத்தியங்களை தெரிஞ்ச ஒவ்வொருவரும் தன்னை தாழ்த்ததான் ரெடியா இருப்பாங்க. நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என்னால எப்படி இல்ல, ஒரு நாள் யார் அப்படி சொல்லிக்க விரும்ப மாட்டாங்க. சொல்லிக்கிறவங்க கர்த்தர் பட்சத்துல இருக்கிறாங்களான்னு தெரியல. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொள்ளணும். தன்னை உடனே தாழ்த்தி பாவியாக என்னை கிருபையாகி, தேவ சமூகத்துல யார் என்ன சொன்னாலும் சரி, நிச்சயம் உங்கள் எதிர்க்கிறவர்கள் உங்கள் பட்சத்துல வரணும்னா உங்கள் பட்சத்துல இருக்கிறவரை நீங்கள் விட்டுறக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் எதிரிகள் உங்கள் பட்சத்துல வர வேண்டுமானா உங்கள் பட்சத்துல இருக்கிறவரை நீங்க விட்டுறக்கூடாது. கர்த்தரின் பட்சத்தில் இராவிட்டால் மனுஷங்க நம்மள உயிரோட விழுங்கிடுவாங்க. ஐயா, எங்க விட்டீங்கன்னு தெரியுதா? எங்க பந்தய பொருளை கீழே விட்டீங்கன்னு தெரியுதா? கொஞ்சம் விளக்கு வெளிச்சத்துல அதை கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிச்சுக்கோங்க. தேவையில்லாத அந்த வாயின் வார்த்தையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பழிச்சேன், சபிச்சேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுவீர்களே. ஆனால் இன்றைக்கு மறுபடி கர்த்தர் உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. அஞ்சி பேசுங்க, கர்த்தருக்கு பயந்து பேசுங்க, உங்களோட ஒருவர் இருக்கிறார் என்று எண்ணி பேசுங்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அஞ்சி பேசாத ஒருவர் வேதத்திலே உண்டு, எதிர்த்து நின்ற ஒருவர் வேதத்திலே உண்டு. மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், சொந்த கூட பிறந்தவங்களை. உங்கூட மட்டும்தான் கர்த்தர் இருக்கிறார்களா? எங்கூட எல்லாம் இல்லையா? எதிர்த்து பேசினாங்க பாருங்க. ஆண்டு உடனே இறங்கிட்டார். இன்னொரு பெண்ணை அவன் கல்யாணம் பண்றான், இல்ல, அன்றைக்கு வாழ்க்கை முறைக்கு அது சரி. ஆண்டு சொல்றார், அவன் என் வீட்டுல இங்க உண்மையா இருக்கான், எனக்கு முன்னாடி உண்மையா இருக்கான், நீ பாக்குறபடி நான் பார்க்க மாட்டேன்னு ஆண்டு சொல்லுவார் இல்லையா? தயவு செய்து தேவன் பட்சத்துல நிற்கிறவங்க எனக்கு அருமையான ஒரு அன்பு ஊழியரை தெரியும். ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டேன் பாஸ்டர், இந்த காரியங்களுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்போ அந்த பாஸ்டர் அழகா சொன்னாங்க, பாஸ்டர் எல்லாருமே தவறுகிறோம், கர்த்தர் நிச்சயம் உங்களை மன்னிப்பார், தயவுசெய்து இனி அதை செய்யாதிருங்க. அந்த ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குணம் எல்லாத்தையும் இருக்கிறது இல்லைங்க. ஆனா நிச்சயம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் தெரிஞ்சுட்டா மற்றவங்களை ஈஸியா ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனா இங்க மீரியாமுக்கோ அவருடைய சகோதரனுக்கோ மோசே மேல அவ்வளவு வெறுப்பு, எதிர்த்து பேசுறான். ஏன் தாசனாகிய மோசேவை நீ எதிர்த்து எப்படி பேசலாம்? முறுமுறுப்ப கத்தர உடனே ஒளிந்து போகும்படிக்க செய்தான்.
யாருக்கு முன்பாகவும் எதிர்த்து மிஞ்சி நின்றாதீங்க. பிளீஸ், எதிர்த்து பேசிடாதீங்க. கர்த்தர் பதில் செய்வாரே, ஆனால் தாங்கிக் கொள்ள முடியாது. பின்பாக மோசே ஜெபிச்சதுக்கு பின்பாக தான் அது சரியாச்சு. இன்றைக்கும் தெய்வ சமூகத்துல சரியாய் அஞ்சி நடக்கிற பிள்ளைகளாய் மாத்திர நில்லுங்க. மிஞ்சி நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டாம். ஆமென். தேவ கரம் தொடர்ந்து உங்களை இருக்கட்டும். ஒன்றை சொல்லிடுறேன், யோசேப்பை போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அஞ்சி நில்லுங்க. உங்க கற்பை, உங்க விசுவாசத்தை, உங்க அன்பை கர்த்தர் மேல மட்டும் அதிகமா வச்சு நில்லுங்க. ஆமென். வேதத்துல இருக்க அநேக உதாரணங்கள் உண்டு. வேற யாரையும் போல மிஞ்சி நடந்துராதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தேவையில்லாத உங்கள் சிரிப்பு வேண்டாம். தேவையில்லாத நபற்ற தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். யார் கூடயும் ஒட்டி நிக்கணும்னு நினைக்காதீங்க. மிஞ்சி நடக்காதீங்க. எதை செய்தாலும் தேவனுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் குறிப்பாய் அறிந்திருக்கிறபடி எதையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடலுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லைய வச்சிருக்கிறார். இதுக்கு மிஞ்சி நீ வராத அப்படின்னு. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க அந்த எல்லைக்கோட்டை தாண்ட மாட்டாங்க. விளையாட்டுல எல்லாத்துலயும் ஒரு கோடு போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? விளையாட்டுல கவனிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பார்டர் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஒரு பார்டர் இருக்கும். இதுக்கு மேல போகக்கூடாது. நம்முடைய எல்லைகளை எல்லாம் கர்த்தர் அறிகிறார். பட் இன்னைக்கு எல்லையை மீறி மிஞ்சி போகிற அந்த நிலைமைகளை கர்த்தர் மாற பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு விஷயம் கூட, தகப்பனே, நான் கர்த்தருக்கு முன்பாக அஞ்சி நடக்கிற மகளா இருக்கணுமே தவிர மிஞ்சி நடக்கிற பந்தய பொருள்னா என்னன்னே தெரியல, என் வாழ்க்கைன்னு என்னன்னே தெரியல, ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா இன்றைக்கு கர்த்தரை மாற்றி போட முடியும். என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நான் ஜெபிச்சறேன். ஜெபிச்சதுக்கு பின்பாக திரும்பவும் இந்த வார்த்தையில நீங்க அப்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் அங்கீகரிக்கட்டும். கட்டாயம் ஆண்டவரே, நான் எதையாகிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல, என் பேச்சுல, என் பரிசுத்தத்துல மிஞ்சி நடப்பேன்னா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? அர்ப்பணிச்சுட்டீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? தேங்க்யூ. தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க அஞ்சி நடக்கணுமே தவிர, எங்களை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுமே தவிர நாங்க மிஞ்சி நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது. பிளீஸ் பிளீஸ். மிஞ்சி நடக்கிற அந்த பெருமையின் ஆவி, அந்த வெறுப்பின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் சமாதானத்துக்குள்ளாய் வரக்கூடாதபடி நடக்கிற எல்லா கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும். அற்புதங்களை செய்யும். நாளே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் துதிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வருகிற நாட்களை இன்னும் பலத்த செய்கைகளை, சாட்சிகளை கர்த்தர் உண்டாக்கிட்டார். இயேசுவின் நாமத்துல மனதார தாழ்த்திய கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை அடியனுக்கு நீ உண்டாக்கி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமத்துக்கு மாத்திர மகிமை உண்டாகும். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே சொல்லுங்க. தாழ்த்தி உங்க நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமா, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமா. God bless you. God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.